ஹலோ, இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானலை நல்லா சூடுபடுத்திக்கிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடு ஏறின கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சீரகமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் ஒரு 2 நல்ல பெருசாக நீல வாக்கில் அரிஞ்சு அதை நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கணும். டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக வந்து ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள், மஞ்சள், சால்ட்டு, காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு புளிக்கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சிருந்தேன். அதை கரைச்சி ஊற்றியாச்சு. 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயின் டிஷ்ஷு தேங்காய் பால் தான். ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நல்லா கொதி வந்த உடனே ஊற வச்சிருந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் அரிசி ஊற வச்சிருந்தேன். அதனால் இது 3 கப்பாக ஆயிடுச்சு. 1.5 கப் நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதி வந்தோன்னு அரிசி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி குக் ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இது கூட அப்புறம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.